இப்படி ஒரு தரமான பாட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ரூம்மேட்டு நம்மளை சமைக்க கூப்பிட்டுட்டான். எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதெல்லாம் வேணாண்டா, ஹோட்டலில் போய் சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பையன் யூடியூப்பில் பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி என்னடா சமைக்க போகிற அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, உன்னால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லை யூடியூபுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணு, என்கிட்ட என்ன பண்ணுற ஏது பண்ணுறலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டான். நீ ஒரு கையில் தானே வீடியோ எடுக்கிற, இன்னொரு கை சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அரிசி கழுவி விட்டாங்க. ஒரு பக்கம் நானும் ரைஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்களே யூடியூப்பில் பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எதுக்கு வேஸ்ட்டாக என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுத்து என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் என் வாய்ஸை கேட்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் திரும்ப என் வாய்ஸை கேட்டு தான் ஆகணும். ஒரு வழியாக நம்ம ரூம்மேட்டு யூடியூப்பை பார்த்து சாப்பாடு சூப்பராக வச்சிட்டான். அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே